أسمو وأجتاز السماء جلالا فأزيد أسراب الغيوم جمالا وألون الدنيا بأجمل بسمة وأكون للخير العميم مثالا أسمو وأجتاز السماء. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. By praising the Almighty Allah subhanahu wa ta'ala and with the wasila of Prophet Muhammad sallallahu alayhi wasallam and with the wasila of our Shaykhuna Qibla Khaja Fakir Nawaz rahmatullahi alayhi, I would like to share a few words to you in this August program. Alhamdulillah, mashallah, this is a wonderful program. As whatever the things I want to share with you, or my dear, my beloved Khaja Kalimi Amiri has expressed it, I would like to reimburse the thing that as this is the main motto of our Amir Kalim Arabic College, we want to produce a well-versed graduated alims. In that motto, in the process of going towards to achieving our goal, we are organizing many programs like that. Today also a very, very wonderful program has been organized. Alhamdulillah, Alhamdulillah, Alhamdulillah. We can only thank to Almighty Allah subhanahu wa ta'ala. Then only it will be, because as He says in His Holy Quran, La in shakartum la azidannakum. We should thank Almighty Allah subhanahu wa ta'ala. He will increase all the rewards to us. Let me switch over to my mother tongue. Alhamdulillah, Alhamdulillah. அல்லாவின் பேரருளாலும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருங்கருணையினாலும் தென்னகத்து குத்துபாய் இலங்கை ராயப்பேட்டை பதியில் பிறந்து கண்ணூர் பதி அதனில் கண்ணயர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கல்வியில் நிறைந்த நெஞ்சமெல்லாம் நிறைந்த சர்க்குருநாதர் ஹாஜா ஃபகீர் நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கால் மலர்களில் என் கண் மலர்களை ஒற்றியவனாக உங்கள் முன் நான் நிற்கின்றேன். இது ஆலிம்களின் சபை, ஆலிமாக உருவாகப் போகின்றவர்களின் சபை. வெள்ளாடுகள் மத்தியில் ஒரு கருப்பாடாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற உண்மை எனக்கு தெரியும். இருந்தாலும் காஜா ஃபகீர் நவாஸ் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த கண்ணியமிகு மேன்மைமிகு மதரசாவின் ஊழியர்களின் ஊழியனாக இந்த மதரசாவை காஜா ஃபகீர் நவாஸின் கனவை நனவாக்க அல்லும் பகலும் அயராது உடைத்து கொண்டிருக்கும் எங்கள் நெஞ்சமுறை சர்க்கார் கிப்லா, நம்முடைய குடும்பத்தின் தலைவர் சையத் மன்சூர் அஹமது ரஷீதி ஷா அமீர் ஹசரத் கிப்லா அவர்களின் அத்தியந்த ஊழியர்களில் ஒரு கடைநிலை ஊழியனாக இருக்கின்றேன் என்ற பெருமையல்ல, அந்த பெருமைக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக அந்த உரிமையோடு உங்களின் ஊழியனாக நிற்கின்றேன். அதிகம் நான் பேச இயலாது, பேசவும் தெரியாத காரணம் நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் ஆலிம்கள், நான் அறியாதவன் ஜாஹில். இருந்தாலும் இந்த கருப்பாடுகளுக்கு வெள்ளாடுகளுக்கு மத்தியில் நான் கருப்பாடல்ல குறும்பு ஆடு என்கின்ற ஒரு உரிமையை நம்முடைய தலைவர் கிப்லா அவர்கள் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் உங்களோடு நான் என்று மூட்டி உறவாடி கொண்டிருக்கின்றேன். இது ஒரு அழகான சபை. அல்ஹம்துலில்லாஹ். நான் இங்கே இருக்கின்ற அனைவருமே என்னுடைய பிள்ளைகள். ஒரு பெற்ற பிள்ளை மற்ற அனைத்தும் எனக்கு பெறாத பிள்ளை. நீங்களும் என்னுடைய பிள்ளைகள். நான் எப்பொழுதுமே பிள்ளைகள் என்று தான் அழைப்பேன். ஆக பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு தந்தையாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஐவரை பார்க்கும் பொழுது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை என்று கேட்ட பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள். நீங்களும் ஆக இந்த நிர்வாகத்தின் சார்பாக ஏற்கனவே காஜா ஹசரத் சொன்னது போல நாஜிம் ஹசரத்தின் நாயிபாக என்று நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய கடமை, நிர்வாகத்தின் கடமை, தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்பது போல ஒவ்வொருவரையும் உருவாக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணல் மிகு காஜா ஃபகீர் நவாஸ் அவர்களின் வசீலாவால் அதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், உருவாகி அதனுடைய எடுத்துக்காட்டு தான், அதனுடைய பலாபலங்களான் இவர்கள். இதற்கு ஒரு பிரதிபலனாக ரெசிப்ரோகேஷன், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல்லு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும். அது எப்பொழுது வரும்? நீங்கள் திறன் மிகுந்தவர்களாக, திறமை மிகுந்தவர்களாக, ஒரு வலுவான திறன் கொண்ட ஆலிம்களாக, ஆலிம் பெருந்தைகளாக சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய நிலையில் இருந்தால்தான் அந்த பிரதி உபகாரம் எங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பிள்ளைகள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து வரக்கூடிய நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அந்த
தான் பெற்ற அனுபவத்தை வைத்து உங்களை எப்படி முன்னேக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆக முதற்கண் இந்த அன்வாருல் கலீமி உலமா பேரவைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நீங்களும் உங்களுடைய துவாக்களை இங்கே இந்த நிர்வாகிகளுக்கு தெரிவியுங்கள். அதிலும் ஒரு செட்டு இன்றைய 7வது ஜுமரா மாணவர்கள் அடுத்த வருடம் இந்த பேரவையின் உறுப்பினராக போகின்றவர்கள், அடுத்தடுத்த ஆண்டுகளில் நீங்களும் ஆகப் போகின்றவர்கள். ஆகவே நான் பயான் செய்ய வரவில்லை, நட்போடு உரிமையோடு உங்களோடு அளவலாகுவதற்காக வந்திருக்கின்றேன். அவர்களை உதாரணமாக கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி ஆக வேண்டும் என்று. இதுதான் உங்களுடைய இந்த 7வது ஜுமரா மாணவர்கள் உங்களுடைய ஒரு கட்ட படிப்பு முடிந்து நீங்கள் வெளியேற போகின்றீர்கள். ஒரு பரந்த உலகை பார்க்க போகிறீர்கள். இதுவரை ஒரு கேம்பஸ் வளாகத்திற்குள் இருந்து உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த திறமை தான் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒரு 20-21 வயதில் வெளியேறுகின்றீர்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. சராசரியாக நீங்கள் 80 வயது வாழ்கின்றீர்கள் என்று வைத்து கொண்டாலும் 59 ஆண்டுகள் இந்த வாழ வேண்டியதற்கான தயாரிப்பை எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டிய கட்டம் இது. இதிலிருந்து நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. எப்படி இருப்பது, எப்படி செய்வது, என்ன செய்வது, அதுவும் உங்களுடைய பதின்ம பருவம் முடிந்து டீனேஜ் முடிந்து அடுத்த கட்ட பருவத்தை நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணம், இது வாழ்க்கையில் ஆலிம்கள் என்றல்ல சாதாரண ஒரு மனிதனுக்கும் ஒரு முக்கியமான செக் பாயிண்டான ஒரு தருணம். இதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகின்றீர்கள், எப்படி நீங்கள் நடந்து கொள்ளப் போகின்றீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. இந்த பருவம் நீங்கள் நிற்பது ஒரு ஜங்ஷன், ஒரு சந்திப்பில் நிற்கின்றீர்கள். இங்கிருந்து பல வழிகள் பிரிகின்றன. நல்லவைகளுக்கும் வழிகள் பிரிகின்றன, அல்லவைகளுக்கும் வழிகள் பிரிகின்றன. நல்லவற்றில் போவீர்களா, அல்லவற்றில் போவீர்களா என்பதை முடிவெடுக்கக்கூடிய தருணம் இந்த தருணம். முடிவெடுக்க வேண்டிய மக்கள் நீங்கள். அதை எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக உள்ள மக்கள் இவர்கள். ஏனால் இவர்கள் அப்படி ஒரு தருணத்தில் முடிவெடுத்து சாதித்தவர்கள். முடிவெடுத்து சறுக்கியவர்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் கலீமிகள் யாரும் சறுக்கியதில்லை இதுவரை. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை அல்லாஹ் கலீமியை சறுக்க விட மாட்டான். ஆகவே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வந்த வழியில் வந்த நேரத்தில் தான் பட்ட 2 விதம் உண்டு. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதும் ஒன்று, யான் பெற்ற துன்பம் பெறாதிருக்க வையகம் என்றும் இருக்கலாம் அல்லவா. தான் பட்ட கஷ்டங்களை கடினங்களை எப்படி எதிர்கொண்டோம், அதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ளாமல் நமக்கு எடுத்து வருகின்ற நமது வாரிசுகள், நம்மை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்ததன் விளைவுதான் இது. இங்கு இருக்கின்றவர்களை ஒவ்வொருவராக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பாடம் என்று தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு செய்தியும் வரலாறு ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. எந்த ஒரு சம்பவமும் இன்று அது வரலாறாக தெரியாது, ஆனால் நாளைய தினம் அது வரலாறாக பதியப்படும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நடக்கின்ற சம்பவங்கள் பதியப்பட்டு கொடுக்கின்றன. அதுபோலத்தான் வரலாற்றின் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய தங்க பக்கங்கள் ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் உருவாக்கம். இங்கு இருக்கின்ற இருவர்களில் ஒருவர் கலீமி என்ற சனது பட்டம் இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை தொடரும். கியாமத் வரை உங்களையும் பின்தொடரும் ஆலிம்கள் வருவார்கள். ஆனால் முதற்கலீமி என்ற பெருமை ஒருவருக்குத்தான் கிடைக்கும். அந்த பெருமை கிடைத்தவர் தான் நம்முடைய காஜா மௌலானா அவர்கள். இங்கே அமர்ந்திருக்கிற மற்றொருவர், அவர் 3ஆம் கலீமி. முதலும் 3ஆவதும் இங்கே இருக்கின்றது. இந்த பெருமை இனி யார் 3 லட்சமாவது கலீமி வரலாம் ஒழிய 3ஆவது கலீமி வர முடியாது. 10 லட்சமாவது கலீமி வரலாம் உடைய முதல் கலீமி யார்? கலீமிகளின் சனது லிஸ்ட் எடுத்திங்கன்னா முதல் பேர் காஜா மொய்தீன் கலீமி ஆமீரி. 2வது பேர் நம்முடைய கோயம்புத்தூரில் தலைமை இமாமாக இருக்கிற மிக்தாம் ஹுசைன் கலீமி ஆமீரி. 3வது பேர் எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு எனக்கு அந்த 9 பேரையும். முதல் வருஷம் வந்த பிள்ளைகள். 3வது கலீமி நம்முடைய யூசுப் அன்சாரி கலீமி ஆமீரி. நீங்கள் எல்லாம் சேர்ந்தது இந்த வளாகத்தில் சேர்ந்தீர்கள். நீங்கள் வரும்போது வசதியான மதரசாவை பார்த்தீர்கள். ஆனால் இந்த கலீமிகள் இவர்களும் சரி, ரியாஸ் 3வது செட்டோ 4th செட்டு நீங்கள் இங்கே தான் சேர்ந்தீங்க. இருந்தாலும் இவர் வரும்போதும் நீங்கள் பார்த்த மதரசா கிடையாது. டின் ஷீட்லேயும் பங்களாவில் ஓதுனீங்க நீங்கள் இல்லையா, பள்ளிவாசலில் படுத்து தூங்கிட்டு படித்து ஓதுனோம். அது போன்று இருந்து இன்று நீங்கள் வசதியும் வளமாக இருக்கின்றீர்கள். ஆனால் சிரமங்களுக்கிடையில் படித்து வந்த கலீமிகள் அவர்கள். ஆனால் இன்று அவர்கள் ஒரு பள்ளியின் தலைமை இமாம், அவர்கள் ஒரு யூடியூப் சேனலின் அதிபர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளியின் மிகப்பெரிய மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்,
கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் அவரை நன்கு தெரியும் எல்லோருக்கும். இருந்தாலும் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது கலிமிகள் என்பது அவர்களை ஒத்துக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதுக்கு இவங்களுக்கு வெயிட் கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதையும் மீறி காஜா அலீம் சார் சொன்னது மாதிரி நீங்கள் எல்லாம் கலிமியின் ஒளிக்கிரணங்கள். அந்த ஒளிச்சுடர் என்ன தான் பொத்தி பொத்தி வச்சாலும் லைட்டு ஒளி வந்து ஜோதி வெளியே தான் தெரியும். அது மாதிரி வெளியே தெரிவித்து தான் செய்வாங்க. எல்லாரையும் தெரிகின்றது. அன்று நான் அன்றைக்கி வேறொரு பெரிய ஹசரத்திட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பிள்ளைங்க திறமையாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்க. இருந்தாலும் இந்த கலிமி தரிக்கத்தாள் அப்படிங்கிறதுனாலே அவருக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுங்கிற ஒரு உள்ள கிடைக்கலையே அப்படி இருக்காங்க. ஆனால் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டுன்னு எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கும்? ஒரு நாள் இந்த ஒளிக்கிரணம், கலிமின் ஒளிக்கிரணம் அனைத்து தடைகளையும் பீய்த்து கொண்டு வெளியேறி ஒளிரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் காஜா சொன்னது போல் கடந்த 6ஆம் தேதி நடந்த தென்னகத்து மதரசாக்களிலே தாய் மதரசாவாக இருக்கக்கூடிய 160 ஆண்டுகளை கடந்து நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய உலகமெங்கும் பல்கி பரவி புகழ் பெற்றிருக்கக்கூடிய வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தில் முதுநிலை படிப்பில் ஃபாசில் பாக்கவி படிப்பில் நம்மிடம் பயின்று சென்ற 2 கலிமிகள், முதலாவது இடமும் 3வது இடமும். அது 3வது இடம், அவர் 2வது இடம் வர வேண்டியவர். 3 மாத காலம் விடுப்பு எடுத்ததன் காரணமாக அவர் தந்தையின் உடல்நிலையின் காரணமாக அவர் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதாக. முதலும் 2ஆம் இடமும் பெற்றவர்கள் நாம். 2 வழி கல்வி பயின்று அந்த வேலூர் பாக்கியாத்தினுடைய கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அந்த பாடம் பயின்று அதிலும் இந்தியா முழுக்க இருந்து கேரளாவிலிருந்தெல்லாம் நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள். அவர்களில் 1வது 2வது இடம் பெறுவது என்பது தரம். அந்த தரம் ஆமீர் கலீம் அரபிக் கல்லூரி இருக்கிறது என்பது உறுதி. இருந்தாலும் ஒரு நிர்வாகிகளாக, ஊழியர்களின் ஊழியனாக எந்த ஒரு கட்டத்திலும் திருப்தி அடைந்து விட மாட்டேன். என்னை பொறுத்த என்னுடைய இயல்பு அது. இன்னும் ஏனென்றால் நாமெல்லாம் கலிமி காஜா ஃபக்கீர்நாத் அவர்களால் உருவாக்கப்பட்ட இது மதரசா. அவர்களின் கனவை நனவாக்க அவர்களின் அருந்தவ புதல்வர் சாந்பாய் கிப்லா அவர்கள் அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு உருவாக்கும் மதரசா. அதனால் எந்த இடத்துலையும் நான் ஃப்ரீஸ் ஆகிட மாட்டேன், உறைந்து விட மாட்டேன். போதும், இல்லை, இன்னும். ஏனென்றால் உத்தம திருநபி பயகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் நடத்துகின்ற மதரசா. இதுதான் உன்னதமாக இருக்கணும். இன்னும் தெர் இஸ் நோ லிமிட். அதுக்கு போவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. அதனால் உங்களுக்கு எப்படி வழிகாட்டணும், எப்படி, ஏன்னா இவர்கள் எல்லாம் வெளியே வந்து பற்ற அனுபவங்கள், இவர்கள் எப்போ என்ன பண்ணினாலும் பட் அந்த மெயின் மோட்டோலேருந்து மாறல. நாம் பட்டதாரிகள் உண்மை, ஆனால் பட்டதாரியான ஆலிம்கள். நான் ஆலிம், அடுத்து தான் பட்டதாரி. இந்த பட்டம் இதனால் அடையக்கூடிய பலன்கள் என்னுடைய தேவைகளுக்கு போக சமுதாய சேவைக்கு நான் உதவி செய்வேன். ஆனால் நான் ஆலிம். ஆகவே ஆலிமை வைத்து நான் சம்பாதிக்க மாட்டேன், ஆலிம் பட்டத்தை வைத்து என்பது போன்ற கொள்கைகளை தனக்குள் இயல்பாகவே பெறப்பட்டவர்கள் இவர்கள் மட்டுமல்ல, இருக்கின்ற 100 சில்லறை கலிமிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய சேவைகள் பெரிது குறை சிறிதாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் அந்த உணர்வோடு இருக்கிறார்கள். நீங்களும் அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். இருந்து நம்ம ஆலிம் ஆகிட்டோம், எதனால் பாதிக்கப்பட்டோன்னு எதுவும் நீங்கள் உங்களுடைய கொள்கையிலோ உங்களுடைய செயல்களிலோ குறைவு வந்து விடக்கூடாது என்கிற அதீத பேராசையின் வெளிப்பாடு தான் இது போன்ற நிகழ்ச்சிகள். போன மாதம் கூட நம்முடைய யார் ஏற்பாடு, அது சர்க்கார் சாந்பாய் சர்க்கார் கிப்லாவோட மகனார் பீர்சாதா மிக்தாம் ஹசரத் அவங்க ஏற்பாடு பண்ணி 2 ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வந்து கைடன்ஸ் நடத்துனாங்க. பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இனி வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? 2 விதத்திலும், மார்க்கத்து ரீதியிலும் சரி, மார்க்கத்திலும் சமுதாயத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான பயிற்சி பட்டறைகளை கொடுப்பதற்கு தான் இது வந்திருக்கிறது. டீனேஜ் முடிஞ்சு ஒரு மெயின் ஸ்டேஜில் நிற்கிறீங்க. ஆக இதில் நீங்கள் எப்படி ஆகணும்? இந்த கட்டம் வித்தியாசமான சிந்தனைகளோட பலவித எதிர்பார்ப்புகள் இருக்கிற கட்டம். 2 விஷயந்தான். அடுத்து என்ன செய்யலான்னு சிந்திக்கவும் செய்வாங்க. இந்த நேரத்தில் அடுத்தவனை என்ன செய்யலான்னு சிந்திப்பாங்க. அடுத்து என்ன செய்யலான்னு நினைக்கிறவங்க அதை நோக்கி செல்பவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அடுத்தவனை என்ன செய்யலாம் இப்படி அப்படின்னு பார்க்குறவங்க தோல்வியாளர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்கள். ஆகவே கலிமியாக வெளியாகின்ற நீங்கள் யாரும் இங்கு இருந்து உங்களுடைய பயணத்தை துவக்கும் போது அது ஒரு உத்வேகத்தோடு புதிய பயணமாக அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து நாம் என்னவாகலாம் என்கின்ற ஒரு உவகை உத்வேகம் உங்களிடம் வந்து அதை நோக்கிய பயணமாக உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவரவர்கள் துறையில் சிறந்தவர்கள். எல்லோருமே நம்ம காஜா மௌலானா எடுத்துகிட்டோன்னா வெறும் இமாம் அல்ல, கிட்டத்தட்ட தமிழகத்தின் ஜமாத்துல் உலமாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் பரிச்சயமானவர்கள். அவருடைய சேவை தனியாக லிஸ்ட் போட்டே சொல்லலாம். அது மாதிரி சமுதாய சேவை செய்து கொண்டு தான் ஒரு சிறந்த ஆலிமாக இருந்து, அவர் சொன்னாங்கல்ல நம்ம எப்படி இருக்கணும்னு ஆலோசனை எதிர்பார்க்குறாங்கன்ட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள்.
இப்படி சிறந்தவர்களின் பட்டியல் உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. நம்ம முகமது மொஹசின் கலீமி, அன்வர் பாஷாத்தோட மகனார், ஒரு தலை சிறந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக மாறி இருக்கிறார். இத்ரீஸ் கலீமி ஆமீரி வந்திருக்காங்க. சென்னை புதுக்கல்லூரி, இன்றைக்கி சென்னையிலே முதலாவது கல்லூரி நாக் A++ வாங்கின கல்லூரியில் வணிகவியல் துறை பேராசிரியராக இருக்கின்றார்கள். அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க. யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குது. இதே மாதிரி நிறைய சாதனையாளர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளே யாரும் எதிர்பாராத எல்லோரும் கடினம் என்று நினைக்கின்ற ஒரு துறையிலிருந்து ஒரு முனைவர் டாக்டர் வரப்போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கலிமி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு ஆண்டுகளிலே UPSC கிராக் பண்ணி ஒரு IAS அதிகாரி இன்ஷா அல்லாஹ் ஒரு கலிமி வருவார். துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவா நமக்கு இல்லாவாகவும் நான் யாரை வசீலா வைத்து கேட்கிறோமோ காஜா ஃபக்கீர் நவாஸ் அவர்களுடைய வசீலாவில் அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்து காட்டுவான். அந்த கலிமியை IAS ஆக்கி காட்டுவான். அந்த கலிமியை ஒரு மிக கடினமான துறையில் ஒரு முனைவர் உருவாகி கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவர் கூடிய விரைவில் முனைவராக டாக்டராக அந்த துறையில் பரிணமிக்க நாம் துவா செய்வோம். ஆக இதுதான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், இப்போ என்ன எப்படி முடியுமா, நம்மளால் இதாக இருக்குதா, சிலர் பொருளாதார ரீதியாக, ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை நீங்கள் UGயோட இளங்கலையோடவே உங்களோட அந்த ஃபோன் மட்டும் எடுங்க நின்று விடக்கூடாது. அடுத்து இன்றைய காலகட்டம் அகடமிக்கலி இஃப் யூ வாண்ட் டு எக்ஸல், நீங்கள் அகடமிக்கலி திறமையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதுகலையும் பயின்றிருக்க வேண்டும். பயின்று இருந்தால்தான் ஏதாவது ஒரு துறையில் ஜொலிக்க முடியும் என்பது இன்றைய யதார்த்தம். அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் அந்த உணர்வை விட்டு கொடுக்காமல் அதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு இருவர் வந்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் உங்களுக்கு கிடைத்த சிறப்பு முதுகலை. இப்போ நான்லாம் UG முடிச்சுட்டு PGனா ஒன்லி அகாடமிக்கில் தான் பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் தந்த வாய்ப்பு என்னவென்றால் நீங்கள் 2 துறைகளில் முயற்சி செய்யலாம். ஒரே சமயத்தில் 2 துறைகளில் முதுகலை படிக்கலாம், 2 துறைகளிலும் வென்றிடலாம். நம்ம அகாடமிக் மட்டும் பார்க்கக்கூடியவங்க இருக்கும். ஆனால் நீங்கள் அரபி மொழியில் திறமையாளர் ஆனீங்கன்னா அதற்கு தனி கடல் போன்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கும். நம்மளோட வசதி வாய்ப்பு எப்படி இருந்துச்சு, வீட்டில் எப்படி இல்லையே, முடியுமா என்று அவநம்பிக்கை கொள்ளாமல் முடியும் என்று தன்னம்பிக்கை கொண்டால் உங்களால் முடித்து காட்ட முடியும். அதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி காலையில் நான் கிளம்பிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. அந்த ஃபோட்டோ போட்டு, இது ஒரு ஃபோட்டோ. காலையில் நான் சுப தொழுது வரும்போது அந்த வண்டி வேணும் இல்லை, இந்த ஃபோட்டோ எனக்கு வேண்டியவர் போட்டுட்டு அவர் கொடுத்த மெசேஜ் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு நேர் எதிரில் தள்ளுவண்டி செலவை கடைக்காரரின் மகள் CA படிப்பை வெற்றிகரமாக முடித்து நேற்று பதிவெண் பெற்றுள்ளார். பல தலைமுறைகளாக ஆடிட்டர்களாக இருப்பவர்களின் வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் எட்டா கனவாக இருக்கும் மிக கடினமான அந்த இலக்கை அனாயாசமாக எட்டி பிடித்துள்ளார். மனம் நெகிழ்ந்து வாழ்த்தினேன். என்னுடைய நண்பர் எழுதியிருக்கார். 10 பருவம் எட்டியவுடனே திருமணம் செய்து மறுவீடு அனுப்பிவிடும் சமூகத்தில் அதிகாலை முதல் நள்ளிரவு வரையிலும் உடல் உழைப்பால் மட்டும் வாழ்ந்து வந்த குடும்பத்தின் பல தலைமுறை வேதனையை ஓர் இளம்பெண் தகர்த்தெறிந்திருக்கிறார். உங்களுக்கு தயக்கம் இருக்கும், நம்ம வீட்டில் வருமானம் இல்லை, வசதி இல்லைன்னு. பகலாக கஷ்டப்பட்ட ஒரு சாதாரண சலவை தொழிலாளியின் மகள் எல்லாத்தையும் தகர்த்தறி சாதிச்சிருக்கா. கல்வி மட்டுமே எளியோருக்கு பற்றுகோள், கல்வி மட்டுமே பயணத்தின் வழித்துணை, கல்வி மட்டுமே உன் கைவிலகின் கல்வி, கல்வி மட்டுமே அற்றம் காக்கும் கருவி. இதை மீண்டும் மீண்டும் சொல்லி நம் பிள்ளைகளை வளர்த்திட வேண்டும் அப்படின்ட்டு அவர் மெசேஜ் அனுப்பி வாழ்த்திருக்காரு. ஒரு சாதாரண செலவு ரொம்ப கஷ்டமான படிப்பு. ஸோ அவரே போட்டிருக்காரு, பல தலைமுறையாக ஆடிட்டராக இருக்கவங்க வீட்டு பிள்ளைங்களே சாதிக்க முடியல, ஆனால் இந்த பொண்ணு சாதிச்சிருக்கா. அப்படிங்கும்போது முடியும் என்று நினைத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆக முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நான் எப்பவும் சொல்ல போதான், பேசிக்கலி நீங்கள் ஒரு ஆலிம், நீங்கள் சமுதாயத்தை வழிகாட்டணும். அதே சமயத்தில் அகாடமிக்கில் எல்லாத்துலையும் எக்ஸலண்டாக இருக்கணும். ஆலிம் சொன்னால் இப்படித்தான், அவர் இவ்வளோ தான், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. இன்று இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நாடாளும் தகுதியையும் ஆலிம்கள் பெறுவார்கள். அது போன்ற தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நிர்வாகத்தின் ஆசை தான் இது போன்ற பயிற்சி பட்டறைகள், வழிகாட்டி நிகழ்ச்சிகள். ஆகவே இது நீங்கள் பயனுள்ளதாக பெற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு மாதத்தில் எங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய வருங்கால கலிமிகளுக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய விடைபெற்று கலிமி ஆலிம்களாக உருவாகக்கூடியவர்களுக்கும் அட்வான்ஸ்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள் என்றென்றும் நம்முடைய காஜா ஃபக்கீர் நவாஸின் கனவும் சாந்த்பாய் சர்க்காருடைய உழைப்பிலும் கனவிலும் உருவாகும் இந்த மதரசா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்து எப்படிப்பட்ட உலமாக்களை இந்த சமுதாயத்துக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்த்து இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட உலமாக நின்று
உலமாக்களாக நீங்கள் இறுதி வரை நின்று அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து அவர்களின் சர்க்காரின் துவாவை பெற்றவர்களாக, அவர்களின் பொருத்தம் பெற்றவர்களாக அண்ணலம் பெருமானாரை சந்தித்து அவர்களின் பொருத்தம் பெற்றவர்களாக இறை பொருத்தம் பெறுவதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா அதற்கு கிருபை செய்வானாக என்று காஜா ஃபக்கீர்நாத் அவர்களின் வசீலாவை கொண்டு வேண்டியவனாக என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.